இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ கோல்டு பிரைஸ் எப்பப்பலாம் ஏறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சம் வரும்போது ஏற ஆரம்பிக்கும். ஸோ பஞ்சம், அப்புறமா ஆ உலகத்துல எங்கெங்கலாம் எப்பப்பலாம் பஞ்சம் வருதோ அப்பப்பலாம் ஏற ஆரம்பிக்கும். ஸோ இத நம்ம வந்து ஹிஸ்டரி மூலியமா பார்க்கலாம். நம்ம ப்ரீவியஸா எப்படி இப்ப 2008 பார்த்தீங்கன்னா, உ உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா, குளோபல் ரெசெஷன் வந்துச்சு. ஸோ அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு பிரைஸ் வந்து பயங்கரமா ஏற ஆரம்பிச்சது. 2008ல இருந்து 2012 வரைக்கும். ஸோ இப்ப பாருங்க, இப்ப இந்த ஷேர் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2008 பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம நாட்டோட இது நிஃப்டி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? எல்லாமே இறங்க ஆரம்பிச்சுருச்சு. ஸோ அதே மாதிரி நாஸ்டாக் அமெரிக்கன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, 2008ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே கிராஷ் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா யுகே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, 2008ல வந்து பயங்கரமா கிராஷ் ஆச்சு. அதுக்கப்புறமா ஜெர்மன் மார்க்கெட் இப்படி உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா, உலக கோடீஸ்வரர்கள் வந்து என்ன என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் எப்பப்பலாம் இறங்குதோ, அத என்ன பண்ணுவாங்க, கோல்டா வந்து கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வித்துட்டு கோல்டா வந்து வாங்கிடுவாங்க. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 2020 கொரோனா வந்துச்சு பார்த்தீங்களா? அப்ப வந்து ஷேர் மார்க்கெட் பயங்கரமா கிராஷ் ஆச்சு. ஆ எப்படி பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. 2020ல வந்து கிராஷ் ஆச்சு. ஆனா 2020ல தான் என்ன ஆச்சு? கோல்டு பிரைஸ் ஏற ஆரம்பிச்சது. இங்க பாருங்க. 2008ல வந்து குளோபலி வந்து ஷேர் மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சது. கோல்டு பிரைஸ் ஏறுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சது. கோல்டு பிரைஸ் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்ல. மறுபடியும் பாருங்க 2020ல வந்து கோல்டு பிரைஸ் வந்து என்ன ஆச்சு? ஏற ஆரம்பிச்சது. ஏன் ஏற ஆரம்பிச்சது? ஷேர் மார்க்கெட் வந்து இறங்க ஆரம்பிச்சது. ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆன உடனே அந்த பணத்த எடுத்துட்டு போய் கோல்ட்ல வந்து வாங்கி வச்சுட்டாங்க. ஸோ இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப நான் ஏன் வந்து 1 கிராம் வந்து ரூ. 6,500 வந்து 22 கேரட் கோல்டு போகுது அப்படின்னு நான் சொல்றேன்னா, இப்ப மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் மார்க்கெட் எல்லாமே கிராஷ் ஆயிட்டு இருக்கு. இங்க பாருங்க மேல இருந்து 2021, 22ல இருந்து மறுபடியும் கிராஷ் ஆகுது. பிளஸ் குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து கிராஷ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம மார்க்கெட்டும் நிஃப்டியும் வந்து கிராஷ் ஆக போகுது. சரிங்களா? இந்தியன் மார்க்கெட்டும் வந்து கிராஷ் ஆக போகுது. பிளஸ் நெறைய பேர வந்து வேலைய விட்டு தூக்கிட்டு இருக்காங்க குளோபலி. இப்ப ஐடி கம்பெனி அமெரிக்கா எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, குளோபலி வந்து தூக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரெசெஷன் வந்து மறுபடியும் டீப் ரெசெஷன் அதாவது 2008 விட இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ரெசெஷன் வரப்போகுது. ஆ ஸோ வந்துகிட்டு இருக்கு, வந்துருச்சு, வந்துட்டு இருக்கு. இனிமேலும் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்ப என்ன ஆகப்போகுது? ஸோ நம்ம வந்து ரெசெஷன் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப பாருங்க, இப்ப வந்து கடைசி கொஞ்ச நாளா ஒரு 10 நாள் 1 மாசமா பார்த்தீங்கன்னா, கோல்டு பிரைஸ் மறுபடியும் ஏற ஆரம்பிக்குது. இது எவ்வளவு தூரம் ஏறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இது வந்து இப்போதைக்கு வந்து கோல்டு பிரைஸ் வந்து 22 கேரட் வந்து ரூ. 5,355 இருக்கு. அதாவது 8 கிராம் 1 பவுன்னு சொல்லுவாங்கல்ல, 43,000 இருக்கு. இது வந்து இன்னொரு ரூ. 10,000 ஏறலாம். 1 பவுனோட ரேட் வந்து 52,000 போகலாம். எனக்கு தெரிஞ்சு 1 கிராமோட ரேட்டு ரூ. 6,500 வரலாம். அதாவது 22 கேரட் கோல்டு வந்து ரூ. 6,500 இந்த வருஷம், அதாவது இன்னொரு 1 வருஷம் 1 1/2 வருஷத்துல வரலாம். ஏன்னா, குளோபலி வந்து பாத்தீங்கன்னா, வேலைய வந்து தூக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா உலகத்துடைய கடன் வந்து அதிகமாயிட்டு. ஸோ கடனும் வந்து அதாவது பணத்தையும் வந்து போன வருஷம் வந்து அமெரிக்கால வந்து நெறைய பண்ணி வைரஸ்னால. சரிங்களா? அதுக்கப்புறம் கடன் அதிகமாகுது. ஸோ பஞ்சம் வந்து உலகம் முழுக்க செயற்கை பஞ்சமா வந்து வரப்போகுது. இது மூலியமா என்ன ஆகப் போகுதுன்னா, கோல்டு பிரைஸ் வந்து பயங்கரமா ஏறப்போகுது. கோல்டு வந்து யாராவது விக்கணும்னு நினைக்கிறவங்க நல்லா ஏறுனோனே நீங்க வந்து வித்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கடன் இருந்தா கடன அடைச்சிடலாம். ஸோ கோல்டு வந்து இனிமே ஏதாவது வாங்கணும் அப்படின்னா உடனே வாங்கிக்கங்க. ஸோ கோல்டு பிரைஸ் வந்து பயங்கரமா ஏறப்போகுது. ஸோ 1 பவுன் 22 கேரட்டுக்கு தங்கம் வந்து கிட்டத்தட்ட 50,000க்கு மேல போகுது. இன்னொரு 1 வருஷம் 1 1/2 வருஷத்துக்குள்ள போகுது. ஸோ பஞ்சத்துக்கு தயாராகுங்க. தங்கத்துடைய விலை ஏற்றத்துக்கும் தயாராகுங்க. நன்றி.